அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கலா ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொலியில் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியில் கேட்கப்படும் வினாவிடைகளின் தொடர்ச்சி பார்ட் 6. 41 கருடன் பறப்பது, திருமால் வாழ்த்துவது போன்ற நாணயங்களை வெளியிட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். கருடன் பறப்பது, திருமால் வாழ்த்துவது போன்ற நாணயங்களை வெளியிட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தரிடம் தோல்வியடைந்த மகேந்திரன் எப்பகுதியை இழந்தார்? சமுத்திரகுப்தரிடம் தோல்வியடைந்த மகேந்திரன் எந்த பகுதியை இழந்தார்? கோசல நாடு என்கிற பகுதியை இழந்தார். மகேந்திராத்தியா என்னும் பட்டத்தினை சூட்டிக்கொண்ட குப்த மன்னர் யார்? மகேந்திர ஆதித்யா என்னும் பட்டத்தினை சூட்டிக்கொண்ட குப்த மன்னர் யார்? குமாரகுப்தர். ஹர்ஷரை 2ஆம் புலிகேசி தோற்கடித்த நதிக்கரை எது? ஹர்ஷரை 2ஆம் புலிகேசி தோற்கடித்த நதிக்கரை எது? நர்மதா. தற்கால சாக்கிய முனி என அழைக்கப்பட்டவர் யுவான் சுவாங். நாளந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் உச்ச நிலையை அடைந்தது? வர்த்தனர் காலம். நாளந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் உச்ச நிலையை அடைந்தது? வர்த்தனர் காலம். மேலே சாளுக்கிய வம்சத்தை உருவாக்கியவர் யார்? முதலாம் புலிகேசி. மேலே சாளுக்கிய வம்சத்தை உருவாக்கியவர் முதலாம் புலிகேசி. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர்? முதலாம் கிருஷ்ணன். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணன். எல்லோராவில் மொத்தம் எத்தனை குகைகள் உள்ளன? 34. எல்லோராவில் மொத்தம் எத்தனை குகைகள் உள்ளன? 34. கதா சரித் சாகரம் என்ற நூலை படைத்தவர் சோமதேவ். கதா சரித் சாகரம் என்ற நூலை படைத்தவர் சோமதேவ். பிஜிடிஆர்பிக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளின் தொடர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலி வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். அன்பு உறவுகளை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.